சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை. நேரடி மற்றும் இணைய வழி. கான்டாக்ட் 7338824242. வணக்கம். இன்னைக்கு இங்கே திருச்சி விமான நிலையத்தில் திருச்சி ஏர்போர்ட் அட்வைசரி கமிட்டி திருச்சி விமான நிலைய ஆலோசனை குழு கூட்டம் இன்னைக்கு நடந்தது. திருச்சி விமான நிலையம் உடைய வளர்ச்சிக்கு இங்கே இருக்கிற திருச்சி விமான நிலையத்தை பயன்படுத்துகிற விமான பயணிகளுடைய வசதிகளை கூட்டுறதுக்கும் இந்த கூட்டம் நடைபெற்றது. இன்றைக்கி பல்வேறு விஷயங்கள் இன்றைக்கி விவாதிக்கப்பட்டது. குறிப்பாக நம்முடைய திருச்சி விமான நிலையம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், புதிய சர்வதேச விமான நிலையம் 2024 இங்கே துவக்கப்பட்டது. இதில் என்னென்னா உங்களுக்கு ரன்வே எக்ஸ்பேன்ஷன் விமான ஓடுதளம் அது கிட்டத்தட்ட ஒரு 90 விழுக்காடு வரைக்கும் அதுக்குண்டான நிலம் எல்லாம் கையகப்படுத்தியாச்சு, எல்லாம் இதாகிடுச்சு. ஆனால் இனி ஒரு 10 விழுக்காடு வரைக்கும் அது இனியும் சில லேண்ட் அக்விசிஷன் கையகப்படுத்துறது இருக்குது. அதே நேரத்தில் சில டிபார்ட்மெண்ட் ரிலேட்டட் அப்ரூவல்ஸ்க்காண்டியும் காத்துட்ருக்குறாங்க. குறிப்பாக நம்ம நீர்வளத்துறை வாட்டர் ரிசோர்ஸஸ் டிபார்ட்மெண்ட் கிட்ட சில அப்ரூவல்ஸ் வர வேண்டியது இருக்குது. அது கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு தான் ஒரு தொய்வு ஏற்பட்டது. ஏன்னா இனியும் அந்த பணிகள் முடியலேன்னு சொல்லிட்டு நான் இங்கே இருக்கிற ஏர்போர்ட் டைரக்டர்கிட்ட கேட்கும்போது நீர்வளத்துறை கிட்ட சில அப்ரூவல்ஸ்க்காண்டி பெண்டிங் சொல்லிட்டு இருந்தார். அவருமே புதுசாக பொறுப்பேற்றிருக்கிறார். பழைய டைரக்டரே 3 மாதத்துக்கு முன்னாடி அவர் கிளம்பி அவர் போயிட்டார். இப்போ புதுசாக வந்திருக்கிறாரு. அப்போ தான் நான் சொன்னேன், இது முன்னாடியே என்கிட்ட சொல்லியிருந்தாங்கன்னா கன்சர்ன் அவர் டிபார்ட்மெண்ட் ரிலேட்டட் ஆஃபீஸர்ஸ்க்கு நான் பேசியிருப்பேன்னு சொல்லியிருந்தாను. அப்புறம் மாவட்ட ஆட்சியர்கிட்ட பேசி டிஆர்ஓ அவங்ககிட்டையும் பேசி அந்த ஃபைலோட ஸ்டேட்டஸ் தெரிஞ்சுக்கிட்டு அது எப்படி அந்த அப்ரூவலை துரிதப்படுத்துறதுக்கான எல்லா இதையும் நம்ம ஆலோசனையும் சொல்லி அது அநேகமாக 2 வாரத்தில் 3 வாரத்தில் அது வந்துடும் சொல்லியிருக்கிறாங்க. அது வந்துருச்சுன்னா அந்த மீதம் இருக்கிற அந்த நம்ம ஒரு 10% இதில் கிட்டத்தட்ட அது எல்லாமே அவர் கிட்டத்தட்ட 50 ஏக்கர் சொச்சு சொல்கிறார். இனியும் அந்த அக்விசிஷன் இதில் 50 ஏக்கரில் பொறுத்த வரைக்கும் அதில் ஒரு 11 ஏக்கர் தான் அந்த பட்டா சம்மந்தமான, மீதி 40 ஏக்கர் சொச்சை எல்லாமே இந்த வாட்டர் ரிசோர்ஸ் நீர்வளத்துறை சம்மந்தமான அந்த ஒப்புதல் வரக்காண்டி காத்துட்ருக்குறாங்க. ஸோ அது முடிஞ்சிருச்சு. அதே வேளையில் என்னென்னா இந்த ரன்வே எக்ஸ்பேன்ஷன் இந்த ஓடுதலை விரிவாக்கத்துக்கு இப்போ எந்த இடைஞ்சலும் கிடையாது. இந்த நிலங்களெல்லாம் பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்த அந்த விமான நிலையத்து சம்மந்தப்பட்ட நிலங்கள் தான். இந்த விமான அந்த ஓடுதலை விரிவாக்கத்துக்கு எந்த அதுக்குண்டான நிலமெல்லாம் கையகப்படுத்தியாச்சு. அதுக்குண்டான வேலைகளும் அவங்க சில வேலைகளை இப்போ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ சமீபத்தில் நம்முடைய பிரதமர் திரு மோடி அவர் இங்கே திருச்சிக்கு வரும்போது கூட திருச்சியில் முதல் முறையாக அந்த ஒய்டர் பாடிட் ஏர்கிராஃப்ட் சொல்லுவாங்க, பெரிய விமானங்கள் சொல்கிறாங்களே, மிகப்பெரிய விமானங்கள், அது முதல் முறையாக திருச்சி விமான நிலையத்தில் இறங்கிச்சு. அது ஒரு பாசிட்டிவ் சிக்னலாக பார்க்குறேன் நான். ஸோ என்னென்னா அடுத்த சில மாதங்களில் இந்த விமான நிலைய இந்த நிலங்கள் கையகப்படுத்த முழுமையாக முடிஞ்சு நம்ம அதை 100% இந்த விமான நிலையத்தை பயன்படுத்துகிற புதிதாக திறக்கப்பட்ட இந்த விமான நிலையத்தை பயன்படுத்துறதுக்குண்டான எல்லா இதுவும் நம்ம நடந்துடும் நான் எதிர்பார்க்குறேன் நான். அதே வேளையில் மற்ற சில வசதிகள், இப்போ உதாரணம் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ட்ராக் இமிக்ரேஷன் ட்ரஸ்டட் ட்ராவலர் ப்ரோக்ராம்னு ஒன்று இருக்குது. அது என்னென்னா உங்களுக்கு சென்னைக்கு அடுத்து இங்கே திருச்சி விமான நிலையத்தில் அதை துவக்கி வச்சுருக்கிறாங்க. அது போன மாதம் அதை துவக்கி வச்சுருக்கிறோம் நம்ம. அதுபடி என்னென்னா நீங்கள் வெளிநாடுகள் வரவங்களுக்கு ஒரு முறை நீங்கள் அந்த பாஸ்போர்ட்டை கொடுத்து அதில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு முறையும் இந்த இமிக்ரேஷன் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் அது க்ரீன் சேனல் மாதிரி இருக்கும், அது மூலியம் நீங்கள் அப்படியே வந்துடலாம். அது சில வினாடிகளில் நீங்கள் அந்த ப்ராசஸை முடிச்சு நீங்கள் ஏர்போர்ட் விட்டு வெளியே வந்துடலாம். அது சென்ற மாதம் இங்கே திருச்சி விமான நிலையத்தில் அது அறிமுகப்படுத்தப்பட்டது. அதே போல் டிஜி யாத்ரா பொறுத்த வரைக்கும் நான் கேட்டிருக்கிறேன், நாங்கள் இந்த டைரக்டர்கிட்ட கேட்டிருக்கிறேன், நீங்கள் ஃபாஸ்ட் ட்ராக் இமிக்ரேஷன் ட்ரஸ்டட் ட்ராவலர் ப்ரோக்ராம் நீங்கள் கொண்டு வந்திருக்க சந்தோஷம் தான். அதில் டிஜி யாத்ராவும் கண்டிப்பாக அது நம்ம திருச்சி விமான நிலையத்துக்கு கண்டிப்பாக அது வேணும்னு சொல்லிட்டு அதையும் நான் அதை துரிதப்படுத்த சொல்லியிருக்கிறேன். அது இல்லாமல் இன்னொரு வசதி என்னென்னா இந்த இன்டர்நேஷ்னல் டு இன்டர்நேஷ்னல் டிரான்சிட் ஃபெசிலிட்டின்னு ஒன்று இருக்குது உங்களுக்கு. அது இருந்துச்சுன்னா உங்களுக்கு டிரான்சிட் ஹப்பாக அந்த திருச்சி ஏர்போர்ட் இருக்கும். இப்போதைக்கு என்னென்னா அந்த வசதி நம்மக்கிட்ட கிடையாது. உதாரணம் நம்ம சிங்கப்பூர்லேருந்து திருச்சி வழியாக திருச்சி விமான நிலையம் வழியாக துபாய் போகிறாங்கன்னா அவங்க இமிக்ரேஷன் ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே அங்கே என்ன சிங்கப்பூர்லேயே பண்ணிட்டானா அடுத்து அவங்க துபாயில் போய் அவங்க துபாயில் போய் இது பண்ணிக்கலாம். திருச்சி டிரான்சிட் ஹப்பாக மாத்திரம் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ அந்த வசதி இல்லாதனால திருச்சிக்கு இறங்கினோடனே அவங்க லக்கேஜெல்லாம் இங்கே எடுத்து மறுபடியும் அந்த இமிக்ரேஷன் ப்ரொசீஜர்லாம் முடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, இந்த கஸ்டம்ஸ் இமிக்ரேஷன் ப்ரொசீஜர்லாம் முடிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அந்த இன்டர்நேஷ்னல் டு இன்டர்நேஷ்னல் டிரான்சிட் ஃபெசிலிட்டி அதை கொண்டு வரணும், திருச்சிக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சமீபத்தில் போன மாதம் விமானத்துறை அமைச்சர்
அந்த அமைச்சரை சந்தித்து அந்த கோரிக்கை நான் கொடுத்துருந்தேன். அதுவும் இந்த மீட்டிங்கில் நம்ம டிஸ்கஸ் பண்ணது தான். அந்த இன்டர்நேஷ்னல் டிரான்சிட் ஃபெசிலிட்டி இங்கே வரும்போது கூடுதல் விமானங்கள் இங்கே இயக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். ப்ளஸ் என்னென்னா நிறைய இன்டர்நேஷ்னல் பேசஞ்சர்ஸ் அதை வந்து திருச்சியை வந்து ஒரு டிரான்சிட் ஹப்பாக வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க. இங்கே திருச்சி விமானிலேருந்து கூடுதல் உங்களுக்கு வருவாயும் கிடைக்கும். பேசஞ்சர்ஸ்க்கு ஒரு நல்ல ஒரு வசதி. இல்லைனா இங்கே திருச்சியில் வந்து இமிக்ரேஷன் கஸ்டம்ஸ் எல்லாம் முடித்து மறுபடியும் அவங்க பண்ணி அவங்க வெளிநாடுகளுக்கு செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அது ஒன்று. அது இல்லாமல் பொறுத்த வரைக்கும் போன தடவை நம்ம நிறைய கோரிக்கைகள் வச்சுருந்தோம். அந்த கோரிக்கையில் பல கோரிக்கை நிறைவேற்றப்பட்டிருக்கு. குறிப்பாக வந்து இஸ்லாமியருக்கு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு இடத்துல தான் அவங்களுக்கு வந்து ப்ரேயர் ஹால் இருந்தது. இப்போது டிபார்ச்சர், அரைவல் ரெண்டு இடத்துலையும் அவங்களுக்கு ப்ரேயர் ஹால் இருக்குது. மொத்தம் 3 இடத்துல இப்போ ப்ரேயர் ஹால் கொடுத்துருக்குறாங்க. அது இல்லாமல் இன்னொரு முக்கியமான ஒரு கோரிக்கை என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இங்கே வந்து நமக்கு திருச்சி ஏர்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபுட் அண்ட் பேவரேஜ், அதாவது உணவு பண்டங்கள் வழங்கக்கூடிய அந்த இது வந்து கடைகள் எதுவுமே பெருசாக இங்கே கிடையாதுன்னு ஒரு கோரிக்கை இருந்தது. அதுவுமே நான் என்னென்னா அங்கே வந்து ஒரு மொத்த குத்தகைக்காரர்கிட்ட தான் கொடுக்குறாங்க. அவங்க அந்த டெண்டர் ப்ராசஸில் வந்து 2 இடம் ஃபெயிலியர் ஆகிருக்கு. அதனால் இந்த டிலேன்னு சொன்னாங்க. நான் சொன்ன புது இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் திறந்து கிட்டத்தட்ட 1 வருஷம் மேலே ஆயிருக்கு. கண்டிப்பாக வந்து இங்கே ஃபுட் அண்ட் பெவரேஜ் அவுட்லெட்ஸ் வந்து கண்டிப்பாக இங்கே இந்த ஏர்போர்ட் வந்து கண்டிப்பாக தேவை. 1 வருஷத்துக்கு மேலேயே இந்த காலதாமம் இருக்கக்கூடாது. கூடிய சீக்கிரமாக அந்த டெண்டர் ப்ராசஸ் முடித்து அந்த கடைகளை வந்து திறக்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் எடுக்கணும். குறிப்பாக மருந்தகங்கள், மெடிக்கல் ஸ்டோர் கூட நம்ம இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்குது. அதுவுமே இந்த மொத்த குத்தகைக்காரர் தான், அவர் தான் எடுத்து எல்லா கடைகளுக்கு உண்டான இதை கொடுப்பார் போலுக்கு. அதனால் அது மெடிக்கல் ஷாப் முதற்கொண்டு இல்லாத ஒரு சூழ்நிலை சுட்டி காமிச்சு அது சீக்கிரமாக அந்த வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கணும் நான் சொல்லியிருக்கிறேன் நான். மற்றபடி பொறுத்த வரைக்கும் இங்கே இன்னொன்று என்னென்னா, இந்த கொரியர் கார்கோ பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான விஷயம். அதுவுமே பொறுத்த வரைக்கும் திருச்சியில் வந்து இந்த புதிய விமான நிலையத்தில் அது வந்து செயல்பாட்டில் கிடையாது. அதுவுமே நான் டைரக்டர்கிட்ட கேட்டிருக்கிறேன். அங்கே டெல்லியிலேயே பொறுத்த வரைக்கும் விமானத்துறை அமைச்சர்கிட்டையும் அவர் என்ன சொல்லியிருக்கேன்னா, ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அவங்க வந்து அந்த ரெடி டு ஆப்ரேட் அங்கிற அந்த ஒரு அப்ரூவலை வந்து கஸ்டம்ஸ் அவங்களுக்கு கொடுக்காதனால தான் இந்த கொரியர் இது வந்து இனியும் இங்கே செயல்பாட்டு இல்லாமல் இருக்குது. அதனால் அந்த ரெடி டு ஆப்ரேட் அந்த அப்ரூவல் இதை வந்து நீங்கள் கஸ்டம்ஸுக்கு நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கையை நான் அங்கே கொடுத்துருந்தேன். அது விஷயமா இங்கே அவர் டைரக்டர்கிட்டே நான் சொல்லியிருந்தேன். அதுக்குண்டான என்னென்னு பார்க்க சொல்லியிருக்கிறேன். இங்கே இருக்கிற அந்த ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா சம்மந்தப்பட்ட நபர்கிட்டே நான் கேள்வி கேட்டிருந்தேன், ஏன் அதை கொடுக்காம வச்சுருக்கிறீங்க அப்படின்னு. அதுக்குண்டான முயற்சி நம்ம எடுத்துகிட்டு இருக்கிறோமோ. அதை தவிர்த்து பொறுத்த வரைக்கும் இன்னொன்னா, நீங்கள் உள்ள ஏர்போர்ட்டுக்குள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த என்ட்ரிலையும் எக்ஸிட்லையும் பார்த்தீங்கன்னா சில சமயம் வாகனங்கள் நெரிசல் ஏற்படுது. இன்றைக்கி நான் வரும்போது கூட அதை நான் அனுபவிச்சேன். அது பொறுத்த வரைக்கும் 3 டெர்மினல்னாச்சும் இருக்கணும். நீங்கள் என்ட்ரி எக்ஸிட்லேயும் 3லேயும் செயல்பாட்டில் இருக்கணும்னு சொல்லி அவர் அதையும் நான் கண்டிப்பாக நீங்கள் அதை நிறைவேற்றி கொடுக்கணும்னு சொல்லி. இன்னொன்று இந்த ஃபாஸ்டேக், இப்போ சில முக்கியமான ஏர்போர்ட் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டேக் இது இருக்குது. நம்ம இங்கே ஃபாஸ்டேக் இங்கே செயல்பாட்டில் கிடையாது. அதுக்கு ஒரு காரணம் சொல்லியிருந்தாங்க. அதை தவிர்த்துட்டு கண்டிப்பாக ஃபாஸ்டேக் கொண்டு வந்துட்டிங்கன்னா 50% நம்மளுடைய அந்த டிராஃபிக் ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் ஆகும். அதையும் நான் சொல்லியிருக்கிறேன் நான். இது தவிர்த்து மற்ற சின்ன அந்த சில கோரிக்கைகள் இருந்தது. அது மேற்கொண்டு இன்னொன்று என்னென்னா, கூடுதல் விமான சேவைகள் இந்த கடந்த 1 வருஷத்தில் நிறைய புதிய விமான சேவைகள் நம்ம திருச்சிக்கு வந்திருக்கு. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். உங்களுக்கு திருச்சி ஹைதராபாடு, திருச்சி பெங்களூரு, திருச்சி நம்ம சென்னை இருக்கட்டும், இல்லாட்டி திருச்சி மும்பைக்குமே அறிமுகப்படுத்துகிறாங்க. இப்போதைக்கு அவங்க நிப்பாட்டி வச்சுருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5-6 முக்கிய நகரங்களுக்கு திருச்சியிலேருந்து புதிய விமான சேவைகள் துவக்கப்பட்டிருக்கு. மேற்கொண்டும் புதிய விமான சேவைகள் நம்ம உள்நாட்டிலையும் சரி வெளிநாடுகளுக்கு புதிய விமான சேவைகள் தொடர்ந்து இனியும் அடுத்து வரக்கூடும்னு சொல்லியிருக்கேன். அதுக்குண்டான முயற்சியில் நான் இறங்கியிருக்கிறேன் நான். ஏர் இண்டியாவாக இருக்கட்டும், இல்லை இண்டிகோவாக இருக்கட்டும், முக்கியமான இந்த மாதிரி இந்த நிறுவனங்கள் நேரடியாக பேசி இந்த புதிய விமான சேவைகளை துவக்கிறதுக்கு உண்டான முயற்சி நான் எடுத்துகிட்டு இருக்கிறேன். அதனுடைய விளைவு தான் புதிய நிறைய சேவைகள் தொடங்கப்பட்டிருக்கு. மேற்கொண்டு பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய இந்த கமிட்டி மெம்பர்ஸ் வந்து சில கோரிக்கைகள் வச்சுருந்தாங்க. அதையும் நிறைவேற்றணும் கண்டிப்பாக நான் சொல்லியிருக்கிறேன் நான். இதுதான் இன்னைக்கு முக்கியமாக டிஸ்கஸ் பண்ணாங்க. இதை தவிர்த்து உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தால் நீங்கள் கேட்கலாம். டெவலப்மெண்ட் இது வரைக்கும் நம்ம திருச்சியிலேருந்து ரொம்ப கம்மியாக போயிட்டு இருக்கோம். யார் வந்தாலும் இது வரைக்கும் அந்த டெவலப்மெண்ட் எந்த ஆக்ஷனும் எடுத்ததில்லை. அது சம்பந்தமாக நமக்கு ஏதாவது டெவலப்மெண்ட்டுக்கு ஏதாவது சான்ஸ் இல்லை? கார்கோ பொறுத்த வரைக்கும் முக்கியமாக என்னென்னா, நமக்கு வந்து அந்த இன்டர்நேஷ்னல் கார்கோ தான் மேக்ஸிமம் ஹேண்டில் பண்ணணும். அது அந்த இன்டர்நேஷ்னல் கார்கோக்கு என்ன ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனை அங்கே நாங்கள் பேசணும், நம்ம விவாதித்தோம். அதில் என்னென்னா, இந்த இப்போயும் கார்கோ போயிட்டுருக்கு. ஆனால் அதை என்ன காரணம் சொல்லிடுறேன் நான். இப்போ பேசஞ்சர் டிராஃபிக் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. நமக்கு பேசஞ்சர் டிராஃபிக் இன்க்ரீஸ் ஆகும்போது அது லாஸ்ட் மினிட் புக்கிங்ஸ் நிறைய இருக்குது. கடைசி நேரத்தில் நிறைய பேர் புக் பண்ணுறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, ப்ரையாரிட்டி வந்து அவங்களுக்கு வந்து முன்னுரிமை வந்து பேசஞ்சருக்கு தான் கொடுக்குறாங்க. அப்போ பேசஞ்சர் லக்கேஜ் எல்லாம் ஃபுல்லாகும்போது நீங்கள் இருக்கிற அந்த கார்கோ வந்து நீங்கள் ஏற்ற முடியாத சூழ்நிலை பல நேரங்கள் ஆகுது. குறிப்பாக வந்து இந்த பெரிஷபிள் ஐட்டம்ஸ், இந்த விவசாயம் சார்ந்த அந்த பொருட்கள் பொறுத்த வரைக்கும், இந்த மாதிரி விளைபொருட்கள், வேளாண் விளைபொருட்கள் பொறுத்த வரைக்கும்
அது எளிதில் கிடக்கூடிய பொருட்கள் வந்து ஒரு நாள் 2 நாள் போச்சுனால அது முடிஞ்சு போயிடுறது. இதனால இந்த கார்கோ வந்து இந்த சரக்குகளை ஏற்ற முடியாத சூழ்நிலையில் பல நேரங்கள் ஆகும்போது அது என்ன ஆகுதுன்னா, சரி இங்கே நம்ம கொண்டு வர முடியாது, கார்கோ பொருள் ஏற்ற முடியாத சூழ்நிலை இருக்கும்போது அதனால் என்னென்னா வேறு இடத்துக்கு கொண்டு போயிடுறாங்க. பெங்களூருக்கு, சென்னைக்கு, மற்ற கொச்சினுக்கு கொண்டு போகிற சூழ்நிலை இருக்குது. திருச்சியை சார்ந்த நிறைய பேர் இப்போ அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ நான் இந்த பிரச்சனை ஏற்கனவே அந்த ஏர்லைன்ஸ் கம்பெனிக்கிட்டையும் பேசியிருக்கிறேன், இங்கே விமானத்துறை இங்கே விமான அதிகாரிகிட்டையும் நான் பேசியிருக்கிறேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வைடர் பாடி ஏர்க்ராஃப்ட் இருக்கிறாங்களே பெரிய விமானங்கள், அது வரும்போது தான் இந்த பிரச்சனைக்குள்ள நிரந்தர தீர்வு வரும். சரி, நான் சில இந்த விமான நிறுவனங்கிட்ட கேட்டேன், டெடிக்கேட்டடாக நீங்கள் கார்கோ மாத்திரம் ஏற்றக்கூடிய விமானங்கள் நீங்கள் ஆப்ரேட் பண்ணலாம்னு சொல்லும்போது அவங்க லாப நஷ்ட நோக்கத்தில் தான் இங்கே பண்ண முடியும், ஏற்கனவே எங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனை இருக்குது, கார்கோக்குன்ட்டு நாங்கள் எக்ஸ்க்ளூசிவாக பண்ணணும்னு யோசித்து பார்க்குறோன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு நம்ம திருச்சி விமான நிலையத்திலேருந்து நீங்கள் சொல்கிற மாதிரி கார்கோ நிறைய கொண்டு போகக்கூடிய சூழ்நிலை எப்போ வரும்னா, இந்த கம்ப்ளீட்டாக அந்த ரன்வே இந்த எக்ஸ்பேன்ஷன் ஃபுல்லாக முடிஞ்சு இந்த வைடர் பாடி ஏர்க்ராஃப்ட் வந்ததுக்கப்புறம் தான் இதுக்கு 100% தீர்வு வரும்னு என்னுடைய நம்பிக்கை. அது கண்டிப்பாக வருங்கிறது. அதனால தான் நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். நாங்கள் இப்போ பேசுகிறது என்னென்னா, இவ்வளோ பெரிய விமான நிலையத்தை நம்ம கட்டிட்டோமோ, ஆனால் அது முழுமையை நம்ம பயன்படுத்த 25 விழுக்காடும் நம்ம பயன்படுத்தாத சூழ்நிலை இருக்குது. காரணம் முழுமையை பார்த்தீங்கன்னா விரிவாக்கம் தான். இந்த விரிவாக்கம், இந்த எக்ஸ்பேன்ஷன் தான். நம்ம எல்லாருமே அவங்கவுங்க வேலையை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா என்னென்னா கோஆர்டினேஷன் இஷ்யூஸ் தான். அதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு என்னால் முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறேன். திருச்சி திருவனந்தபுரம் விமான சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ். பட் டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா மிட் நைட்டில் இருக்குது. நமக்கு பேசஞ்சர்ஸ்க்கு அதை ஆப்ரேட் பண்ண முடியாமல் நாளைக்கு ஃபெயிலியர்னு கொண்டு போய் நிறுத்தி அதை கேன்சல் பண்ணுவாங்க. அதுக்கு ஏதாவது டைமிங் மாற்ற முடியுமா? அதாவது என்ன மிட் நைட்டுங்கிற காரணம் என்ன? உன்னுடைய காரணம் என்னென்னா, உங்களுக்கு மும்பையாக இருக்கட்டும், திருவனந்தபுரமாக இருக்கட்டும், ஏன் மிட் நைட் கொண்டு வராங்கன்னா, மேக்ஸிமம் வந்து இன்டர்நேஷ்னல் இங்கே திருவனந்தபுரத்துலேருந்தோ மும்பையிலேருந்தோ வெளிநாடுகளுக்கு, குறிப்பாக மிடில் ஈஸ்ட்டுக்கு, இந்த வளைகுடா நாடுகளுக்கு என்னென்னா அங்கே ஏர்லி மார்னிங் தான் போகுது. உங்களுக்கு ஏர்லி மார்னிங் 3 மணி 4 மணிக்கு அங்கேருந்து கிளம்புது, 4 மணி 5 மணிக்கு கிளம்புது. அப்படி இருக்கும்பொழுது நமக்கு இங்கேருந்து பேசஞ்சர்ஸ் யார் போவாங்கன்னா, மெயினாக வந்து வளைகுடா நாடுகளுக்கு போகிறாங்க. அவங்க எல்லாருமே அந்த ஃப்ளைட்டை பிடிக்கிறதுக்காண்டி போவாங்க. குறிப்பாக வந்து திருவனந்தபுரத்துக்குன்னு போகிற ஆட்கள் நம்ம யார் ரொம்ப கம்மியாக இருப்பாங்க. ஒரு 10 விழுக்காடுக்குள்ளே தான் இருப்பாங்க. 90% நம்மளுடைய இங்கே வளைகுடா நாடுகளுக்கு நம்ம போகிற நம்ம தொழிலாளர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு தான் இது பயன்படும். அதுக்காண்டி தான் அந்த இரவு நேரங்களில் அந்த 11 மணி 12 மணிக்கு அந்த மிட் நைட்டை கொண்டு வந்திருக்காங்க. பட் அது என்னென்னா, நீங்கள் சொன்னது வந்து கண்டிப்பாக நான் அது வந்து அந்த விமானில் அந்த அதிகாரி ஏர் இந்தியா அந்த அதிகாரி வந்திருந்தாங்க, அவங்ககிட்ட கண்டிப்பாக பேசுகிறேன். ஏன்னா நம்ம கொடுத்த கோரிக்கை தான், திருவனந்தபுரத்துக்கு வேணும், கொச்சினுக்கு நம்ம சொல்லியிருந்தோம். அந்த கோரிக்கையின் அடிப்படையில் தான் அந்த இது கொண்டு வந்திருக்கிறாங்க. இருந்தாலும் இதில் எவ்வளோ தூரம் அவங்க பயணிகள் வந்து இதில் பயனடைகிறாங்க, இல்லை இதில் ரொம்ப அதில் வந்து ஃபில்லப் ஆக மாட்டேங்க, செய்ய மாட்டேங்க, டைமிங்ஸில் தான் மாற்றினா அது பெட்டர் நீங்கள் கண்டிப்பாக யோசனை பண்ணுறேன். ஆனால் என்னோட இது என்னென்னா, நான் அந்த மாதிரி மிட் நைட் கொண்டு வந்தால் தான் அங்கே இருக்கிற ஏர்லி மார்னிங் ஃப்ளைட்டை பிடிக்க முடியும். அவங்களுக்கு இது ஒரு எக்ஸ்ட்ரா ஆப்ஷன். ரிட்டர்ன் வர்றது தான் சார் மிட் நைட்டில் வருது. நமக்கு அதுதான் ப்ராப்ளம். அதை நான் அது உங்களுடைய மணி மிட் நைட்டு அது இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்க. நீங்கள் சொல்கிற அந்த டைமிங்ஸ் படி பார்த்து நம்ம அங்கே பார்க்குறோம். அங்கே திருவனந்தபுரத்தில் என்னென்ன ஏற்கனவே வளைகுடாலேருந்து வரும்போது அங்கேருந்து எவ்வளோ டைம் கேப் இருக்குன்னு பார்த்துட்டு, அப்படி ஏதாவது டைமிங்ஸ் கண்டிப்பாக நான் கொண்டு போகிறேன், கண்டிப்பாக நான் பரிசீலிக்கிறேன், கண்டிப்பாக நான் சொல்கிறேன் சார். இப்போ உள்ளே வர வெஹிக்கிளும் அவுட்டில் போகிற வெஹிக்கிளும் வந்து நிறைய டிராஃபிக்காக இருக்குது உள்ள. இது எக்ஸ்ட்ரா தான் இன்னும் வந்து நிறையா ட்ராக் போட்டால் கூட நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த நீங்கள் சொன்ன மாதிரி ஃபாஸ்ட்டாக கொண்டு வரதோ இல்லை அதில் வேறு ஏதாவது ஒரு ஐடியா தான் இல்லை. அதுதான் என்னென்னா, நான் ஏற்கனவே நான் பேசும்போது சொல்லிடுறேன், மறுபடியும் விரிவாக சொல்லிடுறேன். என்ட்ரி அண்ட் எக்ஸிட் ஏர்போர்ட்டுக்குள்ளே வரது வெளியே போகிறதுல வந்து கொஞ்சம் டிராஃபிக் ஆகுது. குறிப்பாக வந்து ஒரே நேரத்தில் 2-3 விமானங்கள் வந்து இறங்கும்போது செய்யும்போது அந்த நெரிசல் ஏற்படுது. இது நான் கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் இது நம்ம டிஸ்கஸ் பண்ணோம், இன்றைக்கி மீட்டிங்கில் டிஸ்கஸ் பண்ணோம். அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இங்கே விமான நிலையத்தில் வேலை செய்கிறவங்க பணிபுரியும் அதிகாரிகள் எல்லாருமே வந்து அவங்களுமே அதை நாங்கள் யூஸ் பண்ணுறோம், அதனால் ஃபாஸ்டாக் போட்டோன்னா எங்களுக்கு வந்து நிறைய இதாகும், எங்களுக்கு டெரெக்டான்னு சொல்லியிருந்தேன். அப்போ நான் சொன்னேன், நான் மற்ற பிற விமான நிலையங்கள், அதாவது திருச்சி மாதிரி பெங்களூர், கர்நாடகாவில் பெங்களூர்லேயுமே பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டாக் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் ஏன் பண்ணன்னு சொல்லும்போது, அப்போது நான் சொன்னேன், உங்களுடைய எம்ப்ளாயிஸுக்கும் தனியாக ஒரு ரூட் ஒன்று இது க்ரியேட் பண்ணிக்குவாங்க, கண்டிப்பாக நீங்கள் பண்ணலாம். அது கூட முயற்சி பண்ணிட்டீங்கன்னா இது ஃபாஸ்டாக் நீங்கள் கொண்டு வந்துட்டாலே 50% நமக்கு குறையும். நமக்கு கண்டிப்பாக 3 கவுண்டர் செயல்பாட்டில் இருக்குன்னு சொன்னேன் நான். அவர் சொன்னார் 3 கவுண்டர் இருக்குன்னு சொன்னார். நான் இன்றைக்கி வரும்போது 2 கவுண்டர் தான் வேலை செஞ்சுட்டு இருந்தது. கண்டிப்பாக 3 கவுண்டர் இருக்கணும். அது கண்டிப்பாக நீங்கள் செஞ்சாலே ஒரு குறையும். பட் மெயினாக வந்து ஃபாஸ்டாக் நீங்கள் எவ்வளோ தூரம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்களோ அது பண்ணாலே நமக்கு இந்த பிரச்சனைக்கு தீர்வுன்னு நான் சொல்லியிருக்கிறேன் நான். அதே நேரத்தில் வந்து கட்டணங்கள் கொடுக்கும்போதும் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் நீங்கள் இன்சிஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா நிறைய பேர் நேரத்தை சொன்ன மாதிரி நம்ம திருச்சி ஏர்போர்ட்டில் 70 விழுக்காடு யார் யூஸ் பண்ணுறாங்கன்னா, ப்ளூ கலர் ஒர்க்கர்ஸ் எல்லாருமே இங்கேருந்து வளைகுடா நாடுகள் போடுற தொழிலாளர்கள் தான் யூஸ் பண்ணுறாங்க. அவங்க சில பேர் கிராமங்கள்லேருந்து வர்றாங்க, அவங்களுக்கு தான் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பரிச்சயம் இருக்காத சூழ்நிலை இருக்கலாம். அப்படி இருக்கும்பொழுது அவங்ககிட்ட ரூபாய் வாங்கிக்கோங்க, சேஞ்ச் நீங்கள் வச்சுக்கோங்க நான் சொல்லியிருக்கிறேன் நான். மெயினாக இந்த மாதிரி இதெல்லாம் பிரச்சனையே ஆகுதாங்க. எல்லாம் நிறைய டெவலப் ஆகிட்டு இருக்குது ஹாஸ்பிட்டலில். அப்போ மெடிக்கல் டூரிசங்கிறது இதுதான் லெவலில் இருக்குது சார்.
இல்லை, மெடிக்கல் டூரிசம் பொறுத்த வரைக்கும் ஒரு சந்தோஷமான விஷயம்னா, உங்களுக்கு இன்றைக்கி 3-4 முக்கியமான பெரிய பிராண்ட்ஸ் இன்றைக்கி வந்துருச்சு. நீங்கள் கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸ் வந்துருச்சு. நீங்கள் அதனால் எனக்கு நாளடைவில் எதிர்காலத்தில் வந்து இது ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி அடையும் எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதுக்கு என்ன நம்மளுடைய விமான நிலையம் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த வைடர் பாடி ஏர்கிராஃப்ட்டு பெரிய விமானங்கள்லாம் இறங்கக்கூடிய மாதிரி நிறைய கூடுதல் விமான சேவைகள் வரும்போது கனெக்டிவிட்டி ஹப்ஸ் இப்போ உதாரணம் பார்த்தீங்கன்னா ட்ரிவாண்ட்ரம்க்கு வந்திருக்கு, மும்பை கொண்டு வந்து இப்போ நிப்பாட்டியிருக்கிறாங்க, மும்பைக்கு, பெங்களூருக்கு, ஹைதராபாடுக்கு. இந்த மாதிரி கனெக்டிவிட்டியெல்லாம் வரும்போது டொமஸ்டிக் கனெக்டிவிட்டி, இன்டர்நேஷ்னல் கனெக்டிவிட்டி வரும்பொழுது விமான சேவைகள் கூடும் பொழுது நீங்கள் இருக்கிற கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸ் கிட்டத்தட்ட 3-4 பெரிய பிரான்ச் இருக்குது. அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக இப்படி சென்னையோ அடுத்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டிலே திருச்சி ஒரு மெடிக்கல் ஒரு டூரிசம் இருக்கிற ஒரு இதாக வர்றதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது. அதை பயன்படுத்துகிறோம். அதுக்கு என்னென்னா அதுக்காண்டி தான் திருச்சி விமான நிலையம் எவ்வளோ முக்கியமானது. பல்வேறு விஷயங்கள் தொழில் வளர்ச்சிக்கும் சரி, நம்ம பல்வேறு விஷயங்களுக்கு வந்து நம்ம அத்தியாவசியமாக இருக்கணும். ஒரே நிமிஷம் சார், அது இன்றைக்கி ஏடிசி அந்த ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் அந்த டவர் விஷயமா இன்றைக்கி நம்ம பேசியிருந்தோம். நீங்களே பார்த்துருப்பீங்க, முன்னாடி ஒரு டவர் மாதிரி ஒன்று இருக்கும். அது வந்து என்னென்னா அது நீங்கள் ஏர்கிராஃப்ட் உள்ளே வந்து இறங்குறதுக்கும் டிபார்ச்சர் போகிறதுக்கும் செய்கிறதுக்கு அதுக்கு அவங்களுக்கு பைலட்ஸ்க்கு வந்து அவங்களுக்கு வந்து வார்னிங் கொடுக்குறதுக்கும் அட்வைஸ் பண்ணுறதுக்கும் தான் அந்த டவர். அது வந்து என்னென்னா அந்த டவர் வந்து பொறுத்த வரைக்கும் சமீபத்தில் அதில் ஒரு என்னென்னா அது ஆக்சுவலாக திறந்துருக்கணும். அது திறக்கல. இப்போ என்னென்னா ஹைட்டுக்கு மறுபடியும் இன்க்ரீஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அதனால் நான் கேட்ட கேள்வி என்னென்னா 75 மீட்டர் முதல்ல டிசைன் பண்ணி அது 75 மீட்டர் தான் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. 75 மீட்டர் இருந்தது வந்து 46 இருந்து போதும், 46 மீட்டர் இருந்தால் போதும்னு சொல்லி மறுபடியும் அதை கரெக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ 46 மீட்டர் உயரம் இருக்கிற டவர் பத்தாது. ஏன்னா அதுலேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு அந்த வியூ கிடைக்கணும். உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ரன்வே வியூ வந்து விமானங்கள் வந்து இறங்குறதும் சரி, மேலே டிபார்ச்சர் ஆகும்போது சரி, கம்ப்ளீட்டாக வியூ 360 டிகிரி வியூ இருக்கணும் உங்களுக்கு ஏர்போர்ட் ஃபுல்லாகவே. அப்படி இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா பில்டிங் மறைக்குது, அது மறைக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால் மறுபடியும் கொஞ்சம் ஒரு ஹைட் ஏற்றுறேன்னு சொல்கிறாங்க. அதனால் நான் அவங்ககிட்ட கேட்ட கேள்வி என்னென்னா, இதெல்லாம் வந்து நீங்கள் ஆரம்பத்திலே சயின்டிஃபிக்காக அதை ஸ்டடி பண்ணி செஞ்சு இந்த விமான விரிவாக்கம் எல்லாம் முதலே தெரிஞ்சதை எல்லாமே டிராயிங்ஸ் எல்லாமே இருக்கும். ஏன் இதை முதலே பண்ண வேண்டிய விஷயம், இதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ண வேண்டிய விஷயம். இப்படி ஒரு இதாகிடுச்சு. இப்போ காலதாமதம் வேறு நடந்திருக்கு. தயவுசெய்து இது போன்ற விஷயங்களும் கொஞ்சம் அதிக கவனம் செலுத்தணும் தான் சொல்லியிருக்கிறேன் நான். இன்ஃபேக்ட் they have accepted and they said in fact they are awaiting their approval from their authorities. They say probably, but they say maximum 3-4 months they say it will be done. Expansion delay ஆகாது. They say இப்போ மற்ற அந்த இன்ஜினியரிங் ஒர்க்கு மற்ற அந்த எலக்ட்ரிக்கல் ஒர்க்லாம் நடந்துட்டு இருக்கு. ஸோ அந்த எலக்ட்ரிக்கல் ஒர்க் இன்ஜினியரிங் ஒர்க் நடக்கும்போது பேரலாகவே நாங்கள் அந்த அந்த ஹைட் இன்க்ரீஸ் நாங்கள் பண்ணிடுவோம். இதனால் காலதாமதம் ஆகாது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. 10% land which is supposed to come for the expansion of the runway. When is it likely to come about? So all these formalities getting over, approvals involved. Because it's taken a very long time. The entire thing depends now only on the expansion of everything boils down only to that. So by March will it be completely over, sir? To have a clearer understanding, I need to probably explain a little bit on this issue. A year back, when I probably took office, like it was nearly 50% had to be activated, and in fact we made immediate progress. In probably in 6-7 months, we probably reached the target of nearly around 90%. In fact, during the first meeting over here, Airport Advisory Committee meeting, in fact they had presented a drawing before and after. In fact, where we had achieved nearly from 50%, we had got it to 90%. The land was acquired and things. But recent past 3-4 months, there has been a delay or stagnancy. That was attributed. In fact, I already told you that there has been a change. We have a new director who had taken charge a couple of months back. So in fact, I had asked him what is happening regarding the runway expansion, and then he said, sir, it is pending with the Water Resources Department. So then I checked with our collector, and in fact we had a joint meeting, and we interacted. Then the collector advised and counseled the director how to probably go about it, because it is a cumbersome issue, because it involves environmental issues and everything. So I think probably in max, I think in a month's time it should be over. Max this regarding Water Resources Department, Water Resources Department. Then apart from that, around 11 acres of patta land has to be acquired. Of these 11 acres, the DRO, in fact, today what she was saying is like there won't be any issues. Regular whatever
compliance is to be, to be maintained. Apart from that, she said nothing to be worried about. So probably as you said, by March we expect some concrete thing. So, and regarding this compound fencing or whatever, I think the tenders are yet to be given. Tenders, because this was over nearly 5 months back, 5-6 months back. So regarding some funding issues or whatever, they are in fact there has been some delay. But the director has assured that in probably 3-4 months the work will commence on the, because the tender process, some complaints, they means once the tender is given, they have to wait for 45 days it seems. So that now they have got a go ahead from the higher ups, and tender will be issued shortly. Once the tender is issued, probably 3-4 months, in 3-4 months work will commence. The compound wall, boundary work, it has all been demarcated, the work will start. So but one good thing is, like as I earlier said, the first time a wider body aircraft has landed here in Trichy airport. Our Prime Minister Mr. Modi had arrived in a wider body aircraft. That was in fact happy news for me. So something has happened, because they had done some work has been done, and that was because of that the aircraft has landed, a wider body aircraft has landed. So it is a positive signal. So my request to everybody over here, during the meeting to the airport director, to everybody concerned was, let us all work together, because I understand this is all regarding coordination issues. Let us make sure things happen very soon, because it's been a very long time since we all were waiting for this airport expansion and everything, and now we see light at the end of the tunnel, but it has to happen soon. I agree, there has been stagnation for the past 3-4 months. I agree with you. G-Corner மேட்டர் என்னன்னா, அதுவுமே ஒவ்வொரு மாதம் நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அது என்னன்னா, உங்களுக்கு நிலம் ரயில்வே துறையுடைய நிலம், வேலை செய்யறது யாரும் நகாய் தான், தேசிய நெடுஞ்சாலை அவங்க தான் அந்த வேலையை செய்யணும். அவங்க இப்போ என்னன்னா, அதில் ஃபஸ்ட்டு அவங்க ஒத்துக்கிட்டாங்க, 2 பேருமே அதை நிலைமையை புரிஞ்சு ஒத்துக்கிட்டாங்க. உங்களுக்கு தெரியும், மதுரை ஹைகோர்ட் வரைக்கும் அந்த கேஸ் போச்சு, பொதுநல வழக்காக அது போய் செஞ்சு தான் இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ எல்லாருமே ஒரு கருத்துக்கு என்னென்னா, கண்டிப்பாக அது செய்ய வேண்டிய விஷயம், இனிய காலதாமதம் ஆகக்கூடாதுங்கிறது அந்த புரிதல் வந்துருச்சு எல்லாருக்கும். நான் அதில் என்னென்னா, இப்போ அவங்க சர்வே பண்ணாங்க, நம்ம சொல்லி சர்வே பண்ணி ரயில்வே துறைக்கு இவங்க நெடுஞ்சாலைத்துறை ஒரு இது மாதிரி ப்ரொப்போசல் மாதிரி கொடுத்தாங்க. இந்த சர்வே நம்பரில் எங்களுக்கு நிலம் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு அந்த இது டிபிஆர் ஒரு சின்ன அவங்க டிபிஆர் கன்சல்டன்ட்கிட்டயே அந்த ரிப்போர்ட்டை வாங்கி கொடுத்தாங்க. நானுமே அந்த ரிப்போர்ட்டை அவங்க வீடியோ ரெப்ரஸன்டேஷன் கொடுத்தாங்க. கண்டிப்பாக அந்த G-Corner பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி டிராயிங், எந்த மாதிரி அந்த பாலம் நாங்கள் போட போகிறோம் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. ரயில்வே துறை பொறுத்த வரைக்கும் இப்போ அங்கே கேட்ட நிலத்தோட அதிகமாக முதல்ல கேட்டதோட கொஞ்சம் கூடுதல் அவங்க தேவைப்படுற மாதிரி இப்போது இது கொடுக்கு. அதனால என்னென்னா, அவங்க இதில் என்னென்னா, இந்த கூடுதல் நிலம் தேவைப்படுறதுனால செய்கிறதுனால அவங்க நகாய்கிட்ட சில இதெல்லாம் கேட்டிருக்கிறாங்க. அது விஷயம் நானும் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இது என்னென்னா, சிலது பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கிற அதிகாரிகளுடைய கட்டுப்பாட்டில் கிடையாது, இங்கே இருக்கிற ரயில்வே துறை அதிகாரிகிட்டையோ இல்லை இங்கே இருக்கிற தேசிய நெடுஞ்சாலை அதிகாரிகிட்டையோ கிடையாது. சிலதெல்லாம் பொறுத்த வரைக்கும் அவங்க மேலேருந்து அவங்களுக்கு ஒப்புதல் வரணும். அப்படி இருக்கிற பட்சத்தில் நான் என்னென்னா, அந்த துறை சார்ந்த அமைச்சர், நம்ம ரயில்வே துறை அமைச்சராக இருக்கட்டும், தேசிய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருக்கட்டும், அவர்கிட்ட கண்டிப்பாக நான் இந்த அடுத்த மாதம் போகும்போது அடுத்த லெவல் ஆஃப் டிஸ்கஷனை பேச போகிறேன். ஏன்னா 2 பேரும் ஒரு இதுக்கு வந்தால் தான், ஒரு சமநிலைக்கு வந்தால் தான் இது முடியும். ஆனால் எனக்கு என்னென்னா, கண்டிப்பாக இவ்வளோ தூரம் வந்தது இனி நிற்காதுங்கிற நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக அது நடந்துடும். ஏன்னா இது அந்த டிபிஆர் ரிப்போர்ட் முதல் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. டிபிஆர் அவங்க ரிப்போர்ட்லாம் போட்டு முடிச்சிட்டாங்க. எந்த இடத்துல இதெல்லாம் ஊனணும் செய்யணும், எந்த மாதிரி வரும் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிட்டாங்க. இப்போ ஏன்னா இவங்க அந்த நிலத்தை கொடுக்கணும், நிலத்தை கொடுக்குறதுக்கு உங்களுக்கு ஒரு இல்லை நிலம் கொடுக்கறது கூட கிடையாது. இவங்க அந்த இடத்துல அந்த தூண்களை அமைக்கிறதுக்கு உண்டான ஒரு ஒப்புதல் கொடுக்கணும், அவ்வளோதான். நிலம் கூட இவங்க கேட்கல, தேசிய நெடுஞ்சாலை நிலம் கூட எங்களுக்கு வேண்டாம், அந்த இடத்துல இது கட்டுறதுக்கு உண்டான எங்களுக்கு ஒப்புதல் கொடுங்க, ஒரு NOC கொடுங்கன்னு தான் கேட்குறாங்க. ஸோ இது டிஸ்கஷன்ஸ் தான். உங்களுக்கு தெரியும், இது மிகப்பெரிய ஒரு இது இருக்கிறதுனால அது காலதாமதம் ஆகிட்டு தான் இருக்குது. எனக்கும் உங்களுக்கு இருக்கிற அதே கவலையும் அதே ஒரு சில நேரங்கள் விரக்தி ஒரு சூழ்நிலையும் எனக்கும் வரதான் செய்யுது. இருந்தாலுமே இது எனக்கு என்னென்னா, கண்டிப்பாக அது நடந்துருக்குன்னு நம்பிக்கை இருக்குது எனக்கு. கிட்டத்தட்ட ஒரு 10.5 கிலோமீட்டர் பாலம் கட்ட முடியும் சார். இப்போ அதே மாதிரி துவாகுடி பால் பண்ணி அந்த சர்வீஸ் ரோடு, அந்த பாலத்துக்கான வாய்ப்பு, அந்த மாதிரி எதுவும் வாய்ப்புகள் இல்லை. நீங்கள் பால் பண்ணை துவாக்குடி இதை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன நினைக்கிற, சர்வீஸ் ரோடு தான் வேணும்னு சொல்கிறாங்க. அவங்க எல்லாருமே சர்வீஸ் ரோடு தான் வேணும்னு சொல்கிறாங்க. சர்வீஸ் ரோடு தான் உங்களுக்கே தெரியும், கோர்ட் ஆர்டர் இல்லை ஃப்ளைஓவர் இப்போதைக்கு அவங்க டிமாண்ட் என்னென்னா, உங்களுக்கு நீங்கள் எதுன்னு சொல்லி பால் பண்ணை தஞ்சாவூர் ரோடு, அதுதான் அவங்க சர்வீஸ் ரோடு தான் முக்கிய கோரிக்கையாக இருக்குது. இப்போ நீங்கள் ஃப்ளைஓவர் முதல்ல சொன்னாங்க, செஞ்சாங்க, அது பின்னாடி வரலாம். ஆனால் இப்போதைக்கு இமீடியட் டிமாண்ட் சர்வீஸ் ரோடு அவங்க வேணும்னு சொல்கிறாங்க. அது கோர்ட் ஆர்டர் 45 மீட்டர்ஸ் அவங்க கொடுத்துருக்குறாங்க.
இப்போ 45 மீட்டர்ஸ் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா நமக்கு வந்து அக்விசேஷனு ப்ளஸ் காஸ்ட் எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா, அதாவது லேண்ட் அண்ட் பில்டிங்ஸை சில அக்வயர் பண்ண வேண்டியிருக்கு. கிட்டத்தட்ட 618 கோடி வந்து நமக்கு தேவைப்படுது. 618 கோடிங்கிறது மிகப்பெரிய ஒரு 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 அதனால் என்னென்னா, இது மாநில இன்றைக்கி இருக்கிற பொருளாதார நெருக்கடியில் வந்து மாநில அரசனால் அந்த 618 கோடி ஒதுக்குங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அது அவங்க நம்ம அரசு தமிழக அரசு பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 84 கோடி ஏதோ ஒதுக்கியிருக்கிறாங்க இந்த இதுக்காண்டி. ஆனால் இப்போ அதனால தான் என்னென்னா, நாளைக்கு என்கிட்டே ஒரு ரிக்வஸ்ட் கொடுத்துருந்தாங்க, இது வந்து நீங்கள் ஒன்றிய அரசுக்கிட்டேருந்து நம்ம ஏதாவது நிதி ஏதாவது இது பண்ண முடியுமான்னு. நான் போன மாதம் ஒரு மாதத்துக்கு முன்னாடி எங்கள் செஷன் நடக்கும்போது அந்த துறை சார்ந்த அமைச்சர் திரு நிதின் கட்காரியை நேரில் சந்தித்து, இது முக்கியமான ஒரு கோரிக்கை, நீண்டகால கோரிக்கை. டெய்லி ஒரு நாள்தோறும் ஒரு விபத்து நடக்குது. கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்டவங்க இதில் இறந்துருக்கிறாங்க. அதனால் இதில் வந்து என்னென்னா, கோர்ட் ஆர்டர் படி 45 மீட்டர் கொடுத்துருக்குறாங்க. 45 மீட்டருக்கு நாங்கள் அக்விசிஷன் பண்ணணும்னா கிட்டத்தட்ட 618 கோடி எங்களுக்கு வந்து காஸ்ட் ஆகுது. இந்த இவ்வளோ பெரிய ஒரு நிதியை வந்து எங்களால் வந்து ஒதுக்க முடியாத சூழ்நிலை. ஒன்றிய அரசாங்கம் நீங்கள் உங்களுடைய இந்த துறை சார்ந்த இதுலேருந்து எங்களுக்கு ஒரு நிதியை ஒதுக்கு, நான் மேற்கொண்ட நிதியை வந்து மாநில அரசு நாம் ஒரு வேண்டுகோள் விடுக்கலாம் அப்படின்னு கேட்டிருந்தேன். கண்டிப்பாக நான் அதை நாங்கள் பார்க்குறோன்னு சொல்லி பரிசீலனை பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இதுதான் இதுதான் நிலைமை. சார், குறைந்தபட்சம் அந்த சாலை வந்து ரொம்ப பழுதடைஞ்சிருக்கு, ஆனால் டோல் வசூல் பண்ணிகிட்டே இருக்காங்க. அரியமங்கலத்துலேருந்து துவாக்குடி வரைக்கும் அந்த தேசிய நெடுஞ்சாலை முழுவதும் பழுதடைஞ்சிருக்கு, ஆனால் டோல் வசூல் இது என்னென்னா, இது லாஸ்ட் இப்போ ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி இங்கே கலெக்டர் ஆஃபீஸ் தான் ஒரு மீட்டிங் வச்சுருந்தோம். மீட்டிங் வச்சு அங்கே பிடி நகாயிலேருந்து பிடி வந்திருந்தார். மாண்புமிகு அமைச்சரான அன்பில் மகேஷ் அவரும் வந்திருந்தார். அப்போ பேசும்போது என்னென்னா, அவங்க நாங்கள் டெண்டர் விட்டுருவோன்னு சொல்லியிருந்தாங்க. டெண்டர் விட்டுருவாங்க. நான் கூட டைம் கேட்டேன், எந்த டைம், ஏன்னா மழை காலம் வருது, நீங்கள் முடிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கால அவஸ்தை கொடுத்துருந்தாங்க. அந்த கால அவஸ்தைக்குள்ள அவங்க முடிக்கல. போன வாரம் பிடிஏ ஆஃபீஸ்க்கு வர சொல்லியிருந்தேன். நீங்கள் அன்றைக்கி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நீங்கள் நம்ம அமைச்சர் முன்னாடி நீங்கள் கொடுத்த வாக்குறுதி, இனியும் நீங்கள் டெண்டர் இஷ்யூ பண்ணேன்னு சொல்லியிருந்தார். அப்புறம் அவங்க டிபார்ட்மெண்ட்டில் சில இஷ்யூஸ் இருக்குது, அதனால் எங்களுக்கு இது இப்போ டெண்டர் நாங்கள் இப்போ கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். டெண்டர் கொடுத்துட்டோம். நான் சொன்னேன், இப்போ யார் கான்ட்ராக்டர்ஸ் இம்மீடியட்டாக நீங்கள் சொல்லுங்கள், ஏன்னா மழை காலம் அவங்களுக்கு இப்போ ஒரு டைம் ஃப்ரேம் கொடுத்துருக்குறாங்க. இப்போ ஒரு டைம் ஃப்ரேம் கொடுத்துருக்கு, அதுக்குள்ளே முடிச்சிடுவோன்னு. அந்த மழை காலம் வந்துருக்கு, அதையும் நாங்கள் போட்டு அதையும் சேர்த்துட்டு தான் இது பண்ணியிருக்காங்க. ஏன்னா இல்லை நாங்கள் பண்ணிட்டு தான் பண்ணியிருக்கோன்னு. இப்போ என்னென்னா, அது ஒரு இஷ்யூ. அந்த அவங்க கான்ட்ராக்டர்ஸ் ரிப்பேர் ஒர்க் பண்ணிடுவாங்க. இன்னொன்று என்ன, அதில் லைட்டிங் இஷ்யூஸும் கொஞ்சம் இருந்தது. லைட்டிங் இஷ்யூஸ் பொறுத்த வரைக்குமே நாம் சொல்லி கிட்டத்தட்ட 70 புதிய விளக்கு லைட்ஸ் வந்து அவங்க இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறாங்க. இருந்த போதிலும் அந்நியும் சில இடங்களில் பொறுத்து நாங்கள் சொன்ன இடத்துல நாங்கள் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை வந்துருது. அங்கே சர்வீஸ் ரோடு யூஸ் பண்ணுற நிறைய அந்த அசோசியேஷன் சார்பாக இப்போது 2 நாளைக்கு முன்னாடி இன்ஸ்பெக்ஷன் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். அந்த நகாய் பிடியும் சரி, அவங்க அந்த சர்வீஸ் ரோடு அசோசியேஷன்லேருந்து சில நபர்கள், பத்திரிகை துறையிலேருந்து சில பேர் வச்சு ஜாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன் மாதிரி பண்ணிவிட்டு எங்கெங்கெல்லாம் வந்து அங்கே இருட்டாக இருக்குது, எங்கெல்லாம் விபத்து நடக்கக்கூடிய இடத்துல போடணுமோ அதெல்லாம் சொல்லி இப்போ அதே மாதிரி சொல்லியிருக்கணும். ஜங்ஷன் மேரிஸ் மேம்பாலம், 2 ரயில்வே மேம்பாலமும் எந்த நிலைமையில் இருக்குது, அது எப்போ முடியும்? அதாவது நம்ம அரிஸ்டோ மேம்பாலம் பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இப்போது இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருந்தோம். இன்ஸ்பெக்ஷன் பண்ணிவிட்டு அங்கே அவங்க ஒரு ஷெட்யூல் கொடுத்துருந்தாங்க. அந்த ஷெட்யூல் கிட்டத்தட்ட அது ஷெட்யூல் படி அவங்க போகலை வரைக்கும் கொஞ்சம் காலதாமதம் இருக்குது. அப்போ நம்ம பேசிட்டு எதனால் அந்த டிலேன் பண்ணும்போது என்னென்னா, அங்கே பைலிங் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பைலிங் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு பாறை வர வரைக்கும், ஹார்ட் சர்ஃபேஸ் வர வரைக்கும் அந்த பைலிங் ஒர்க் பண்ணுவாங்க. மற்ற இடங்கள்லாம் 15 மீட்டர் வரைக்கும் போய் அந்த பண்ணியிருக்கிறாங்க. 15 மீட்டர் வரைக்கும் ஆழம் போய் அதுக்கப்புறம் பைலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒரு இடத்துல மொத்தம் 2-3 இடங்கள் வந்து 6 மீட்டர்லேயே அந்த பாறை வந்துருச்சு பொழுது. 6 மீட்டர் வந்ததுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சார் இந்த பைலிங் வச்சு நாங்கள் பண்ண முடியாது, பாறையை உடச்சி நாங்கள் இனியும் நீங்கள் உள்ளே போனோன்னா பாறை இதுலேயே நிப்பாட்டிலாமான்னு கேட்டிருக்காங்க. இல்லை கண்டிப்பாக அது சேஃப்டிக்காண்டி இனியும் கொஞ்சம் ஆழப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த பாறையில் நாங்கள் ஆழப்படுத்தினா வேறு பைலிங் மெத்தட் தான் யூஸ் பண்ணோம், அதுக்கு அப்ரூவல் வேணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த அப்ரூவல் ப்ராசஸ் வந்து அவங்க ரயில்வே டிபார்ட்மெண்ட் தான் கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் டிலே ஆகிருக்கு. நான் வருத்தப்பட்டேன். இது வந்து ரயில்வே துறை இங்கே வந்து அது தனி அவங்க டிபார்ட்மெண்ட் அவங்க. ஆனால் வருத்தப்பட்டேன். 2 மாதம் அது எவ்வளோ மீட்டர் இப்போ போயிருக்கிறாங்கன்னா, ஒரு 1/2 மீட்டர் தான் எக்ஸ்ட்ரா போயிருக்கிறாங்க. ஒரு 1/2 மீட்டருக்காண்டி கிட்டத்தட்ட 2 months டிலேங்கிறது டோட்டலி நாட் அக்செப்டபிள். 1 வாரம் 2 வாரம் சரி, 2 மாதம் காலதாமதம் ஆகிருக்கக்கூடாது. இதனால் நிறைய இது இருக்குங்க, வியாபாரிகளாக இருக்கட்டும் பொதுமக்களாக இருக்கட்டும் நிறைய இதாக இருக்குது. நாங்களும் ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு புது ஷெட்யூல் வாங்கியிருக்கிறேன். புது ஷெட்யூல் வாங்கி இப்போ அவங்க அந்த பைலிங் ஒர்க்கெலாம் முடிஞ்சிருச்சு. இப்போ வேலை நடந்துகிட்ருக்கு. ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இவங்க சென்ட்ரல் போர்ஷன் மெயின் அது வந்து அவங்க வந்து அந்த அது வந்து ரயில்வே பண்ணுவாங்க. ஜாயின் பண்ணுற அந்த பாலத்தை வந்து இரு பக்கம் ஜாயின் பண்ணுறது வந்து நம்ம கார்பரேஷன் பண்ணுவாங்க, நம்மளுடைய அந்த அரிஸ்டோ அந்த பாலம் பொறுத்த வரைக்கும். ஸோ அவங்க 2 பேர்கிட்ட கமிட்மெண்ட் வாங்கியிருக்காங்க. அன்றைக்கி பதிவிலோடு நான் போட்டிருந்தேன். நான் மார்ச்சா எப்போ முடியும் இருந்தது ஷாம் டைம் அது எப்போ முடியாது? மார்ச் தானே அது. மார்ச் ஏப்ரல்லேருந்து கமெண்ட்ஸ் ஆரம்பி. அரிஸ்டோ பொறுத்த வரைக்கும் மார்ச் முடிஞ்சு ஏப்ரலில் பயன்பாட்டுக்கு வர மாதிரி இது பண்ணியிருக்கு. அந்த இன்னொரு ஜங்ஷன் இது பொறுத்த வரைக்கும்
அது என்னென்னா அதுலேயுமே கொஞ்சம் டிலே, கிட்டத்தட்ட 4 months டிலே போயிட்டுருக்கு. 4 months டிலேயில் போயிட்டுருக்கு. 4 மாதம் மாரிஸ் போலம் 4 மாதம் டிலேயில் போயிட்டுருக்கு. அதுவுமே என்னென்னா அவங்க பேர் என்ன அந்த ரயில்வே சார்ந்த அந்த கான்ட்ராக்ட் வந்திருந்தார். கான்ட்ராக்டே பேசினேன். அவர் சில காரணங்கள் சொன்னார். நான் இனிமேல் இருக்காதுன்னு கமிட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அவங்க என்னென்னா ரயில்வேஸ் பண்ணி முடிச்சப்போ 2 சைடு பொறுத்த வரைக்கும் ஹைவேஸ் பண்ணணும். ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு இவங்க ரயில்வேஸ்கிட்டே ஒரு கமிட்மெண்ட் வாங்கியிருக்கிற, ஹைவேஸ்கிட்டே ஒரு கமிட்மெண்ட் வாங்கியிருக்கேன். ரெண்டும் சேர்ந்து நமக்கு எப்போ வருது, நமக்கு ஜூன் மே லாஸ்ட் முடியும் ஜூன் எல்லாம் பயன்பாட்டுக்கு வரும்னு சொல்லிட்டு அங்கே சொல்லியிருக்கிறாங்க. ரெண்டுமே என்னென்னா நான் எவ்ரி வீக் எனக்கு வந்து ஒரு என் ஆஃபீஸ்க்கு ஒரு ரிப்போர்ட் கொடுக்க சொல்லியிருக்கேன். ரயில்வேஸையும் கொடுக்க சொல்லியிருக்கிறேன், ஹைவேஸையும் கொடுக்க சொல்லியிருக்கிறேன். அது வேலை, அதாவது இந்த மஞ்சத்திடல் நீங்கள் சொன்ன வந்து அது வந்து எத்தனை வருஷம் பெண்டிங்காக இருந்தது சொல்லி நான் கிட்டத்தட்ட 7-8 கோரிக்கையில் அந்த 2-3 அது அதான் நடந்துட்டுருக்கு. வேலை நடந்துட்டுருக்கு, வேம நடந்துட்டுருக்கு. கண்டிப்பாக முடிஞ்சிடும். ஏன்னா அது வந்து ரொம்ப வருஷமாக அது பெண்டிங்காக இருந்தது. அது சொல்லி செஞ்சு வந்துருக்கு, கண்டிப்பாக முடிஞ்சிடும். நானும் அந்த ஒர்க்கை அப்ரைஸ் பண்ணேன். அது என்ன தங்கு தடை இல்லாமல் தான் போயிட்டுருக்கு. அதே போல் பொதுமலை ஒரு ஷாப்பில் மக்கள் கிராஸ் பண்ணக்கூடிய பொது பாதைகள் இருக்கு இல்லையா, அந்த சாலைகள்லாம் ரொம்ப மோசமாக இருக்குங்க. கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்திங்கன்னா அது நல்ல சாலை கிடைக்கும். அங்கே பொதுமலை ஒரு ஷாப்புள்ளே பயன்படுத்தி மக்கள் வெளில உள்ள போகிறாங்க இல்லையா, டிவிஎஸ் டோல்கேட் சைடு வரதா இருக்கட்டும், அங்கிட்டு கண்டார்கோட்டை சைடு போகிறதா இருக்கட்டும், அந்த பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய பாதைகள், பொது போக்குவரத்து போகக்கூடிய பாதைகள், இதெல்லாம் வந்து அந்த சாலை ரொம்ப மோசம். நான் மெயினாக வந்து என்னென்னா நகாய், ரயில்வேஸு, இந்த மாதிரி இஷ்யூஸ் வந்து மற்றதெல்லாம் பார்த்து லோக்கலில் இங்கே இருக்கிறாங்க. இப்போ அவங்க சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்க, அமைச்சர்கள் இருக்கிறாங்க. ரயில்வே இடங்கிறது நீங்கள் சொல்லுங்கள், ரயில்வே துறைக்கு சம்மந்தப்பட்ட இஷ்யூன்னு சொல்லுங்கள். நீங்கள் குறிப்பிட்ட நீங்கள் ஒரு எந்த இடங்கன்னு சொல்லி நீங்கள் ஒரு ஆஃபீஸ்க்கு ஒரு மனு கொடுங்க. கண்டிப்பாக என்னென்னு பார்த்து நான் சொல்கிறேன், கண்டிப்பாக சொல்கிறேன். அதே போல் இந்த டோல் வந்து தூத்துக்குடி டோல் வந்து 25 வருஷம் அந்த காலாவதி ஆகிடுச்சு. இப்போ மீண்டும் பிஹெச்எல் மேம்பாலம் கட்டினாக்காக எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் வந்து மக்கள் டெய்லியும் காசு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதெல்லாம் ஒரு எப்போ முடிவுக்கு வரும் அப்படிங்கிறதையும் நீங்கள் கொஞ்சம் எந்த இது சொல்கிறீங்க? தூத்துக்குடி டோல் இருக்கு இல்லையா, அது காலாவதி ஆயிடுச்சு. போன மார்ச்சோட வந்து காலாவதி ஆயிடுச்சு. இப்போ இந்த பிஹெச்எல் மேம்பாலம் கட்டினதுக்காக திரும்ப எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் எத்தனை வருஷத்துக்கு இதை வந்து நீங்கள் போகிறாங்க? ஒரு ப்ரொபோசலே கொடுங்க, நீங்கள் அந்த கோரிக்கையை கொடுங்க, நான் பார்த்து பேசுகிறேன், என்னென்னு பேசுகிறேன். சரி, போன மழை சீசன்லாம் ரன்வேல தண்ணி போன மீட்டிங்லையுமே பேசணும் சார், அது சம்மந்தமாக இந்த வாட்டி கொஞ்சம் தண்ணி இல்லாமல் இல்லை. என்னென்னா இப்போ வந்து எதுவுமே நான் 100% நான் வாக்குறுதி கொடுக்க முடியாது. ஏன்னா கம்ப்ளீட்டாக வந்து ரன்வே எக்ஸ்பென்ஷன் பல வேலைகள் நடந்துட்டு இருக்கின்றது. அக்விசிஷன் வேறு போயிட்டு இருக்காங்க. இந்த நீர் நான் சொன்ன ஏற்கனவே அந்த வாட்டர் கேனல் மேலேயே அந்த இது ரன்வே போட போகிறாங்க. அதுக்கு தாண்டி தான் நீர்வளத்துறைக்கிட்ட இருந்து ஒப்புதலையும் அப்ரூவல் வாங்குறதுக்காண்டி ஃபைலும் அங்கே இருக்காங்க. இப்போ நான் வந்து கண்டிப்பாக நடக்காதுன்னு நம்ம சொல்ல முடியாது. பட் என்னென்னா இந்த ஒர்க்கெல்லாம் ஒரு முடிஞ்ச பிறகு நான் சொல்ல முடியும். ஏன்னா இப்போ நான் ஒன்று அவங்ககிட்ட அதிகாரிட்டு கேட்குறேன்னு வச்சுக்கோங்க, அவங்க பதில் சொல்லி அவங்க சொல்கிற பதில் அவங்களுக்கே எவ்வளோ தூரம் உண்மை இருக்குன்னு தெரியாது. அவங்களுக்கு நிலங்கள் வாங்க வேண்டிய இது அக்வயர் பண்ண வேண்டிய இருக்குது, நிறைய வேலைகள் நடக்க வேண்டியது இருக்குது. அது என்னென்னா நீங்கள் இந்த இடம் ஓரளவு 6 மாதம் மார்ச்சுக்குள்ளே ஓரளவு முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். நான் மார்ச்சுக்குள்ளே முடிகிற பட்சத்தில் அந்த நேரத்தில் நான் சொல்லுவேன் கமிட்மெண்ட். போன தடவை வந்து ரன்வேலேயே அந்த ப்ராப்ளம் ஆகி ஃப்ளைட் லேண்டிங்லேயே கொஞ்சம் ப்ராப்ளம் ஆச்சு சார். அதுக்காக அந்த ப்ராப்ளம் வராமல் இந்த பிஃபோர் ரெய்னி சீசன் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா. என்னன்னா இப்போதைக்கு எக்ஸிஸ்டிங் ரன்வேல வந்து அது நான் என்னன்னு கேட்டுறேன். இப்போ சொல்லியிருக்கிறீங்க, அதாவது ஃப்ளட்டிங் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. நான் கேட்டுக்கிறேன். அதே மாதிரி சத்திரம் இது அண்ணா சிலையிலேருந்து ஜங்ஷன் வரைக்கும் அந்த உயர்மட்ட போலம் அது கேன்சல் ஆகிட்டா சார்? இல்லை அது இல்லை எனக்கு தெரியல. நீங்கள் கேளுங்க, டீட்டெயிலுக்கு எனக்கு ஒரு மனு கொடுங்க, நான் பேசிடுறேன். மெட்ரோக்காக ஃபஸ்ட்டு இல்லை, அதுக்கப்புறம் இந்த மெட்ரோ பொறுத்த வரைக்கும் என்னென்னா அது வந்து இப்போதைக்கு இன்னும் நம்ம திருச்சிக்கு வர மாதிரி இல்லை. பழைய முனையத்தை வந்து பயன்படுத்த முடியுமா? தொடர்ச்சியாக பயன்படுத்தணும்னு சொல்கிறாங்க. பழைய முனையத்தை வந்து தொடர்ச்சியாக பயன்படுத்தணுங்கிறாங்க. இல்லை, பழைய முனையத்தை தான் இன்றைக்கி நம்ம பேசுகிறோம். அதாவது நம்ம இந்த ஏவியேஷன் இண்டஸ்ட்ரி, இந்த திருச்சி விமான நிலையம் சம்மந்தப்பட்ட ஏதாவது அங்கே இயக்கணும். அது என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நான் சஜஷன்ஸ் கேட்டிருக்கேன். நான் மற்ற கமிட்டி மெம்பர்ஸ்டையும் கேட்டிருக்கிறேன். நான் ஏதாவது நீங்கள் நான் கேட்டிருக்கேன். அதாவது சஜஷன்ஸ் வர்ற பட்சத்தில் அது இப்போதைக்கு எந்த யோசனையும் கிடையாது. இப்போதைக்கு அப்படி தான் சும்மா தான் இருக்குது. அது பயன்படுத்துன்னு சொல்லியிருக்கிறேன். அது நம்ம விமான நிலையம் சம்மந்தப்பட்ட ஒரு ஆக்டிவிட்டி அங்கே நடக்கணும்னு சொல்லியிருக்கிறேன்.